அஸ்ஸலாமு அலைக்கும். ஐ எம் ஃபௌமியா ஃப்ரம் எஃப்எஃப் ஃபியூஷன். வெல்கம் பேக் டு மை சேனல். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? எல்லோரும் ரொம்ப நல்லா இருப்பீங்க நம்புகிறேன். அல்ஹம்துலில்லாஹ் நாங்களும் இங்கே ரொம்பவே நல்லா இருக்கிறோம். மலேசியாலேருந்து ஊருக்கு வந்தாச்சு. இன்றைக்கி பார்த்திங்கன்னா நம்ம வீட்டில் வீடு குடி போடுற ஃபங்க்ஷன் தான் வச்சுருக்கிறோம். லாஸ்ட் டைம் வந்திருந்தப்போ சிம்பிளாக பால் காய்ச்சி முடிச்சாச்சு. இப்போ பார்த்திங்கன்னா ஃபங்க்ஷன் எங்கள் பிள்ளைங்கள்லாம் வந்ததுக்கப்புறம் வச்சுக்கலாம் அப்படின்னு தானே இருந்தோம். அதனால் இன்றைக்கி ஃபங்க்ஷன் வச்சுருக்கிறோம். வீட்டுக்கு வெளியில் பந்தல்லாம் இந்த மாதிரி போட்டிருக்கிறாங்க. மாஷா அல்லாஹ் ரொம்பவே சந்தோஷமாக இருக்குது. ரொம்ப பெரிய ஃபங்க்ஷன்லாம் பண்ணல. கொஞ்சம் நமக்கு சொந்தக்காரங்க அப்புறம் தெரிஞ்சவங்க அவங்கள மட்டும் தான் கூப்பிட்ருக்குறோம். இன்ஷா அல்லாஹ் இங்கே பார்த்திங்கன்னா காலையிலேயே பாச்சோர் செய்ய ஆரம்பிச்சிட்டாங்க. இங்கே பாச்சோர் செய்கிறதுக்கான வேலை தான் நடந்துகிட்ருக்கு. இந்த சைடில் பாச்சோருக்கு தேவையான அச்சு வெல்லம் கரைக்கிறதுக்காக இங்கே இன்னொரு சட்டியில் வச்சு கரைச்சிட்ருக்குறாங்க. இங்கே பணியாரமும் சுட்டு வச்சுருக்குறாங்க. இதெல்லாம் பார்த்திங்கன்னா நேற்றே செஞ்சு வச்சுட்டாங்க. நேற்று நைட்டே பணியாரம் செஞ்சு வச்சுட்டாங்க. ஸோ இன்றைக்கி காலையில் சாப்பிட்றப்ப சாஃப்டாக இருக்கும் அப்படிங்கிறதுக்காக நான் பார்த்திங்கன்னா நேற்று காலையில் தான் நான் வந்தேனே ஊருக்கு. வந்துட்டு ஒரே நாள்லேயே போயிட்டு யார் யாரெல்லாம் கூப்பிட முடியுமோ எல்லோரையும் போய் கூப்பிட்டுட்டு வந்தாச்சு. ஏதோ என்னால் முடிஞ்ச வரைக்கும் நான் அதை பண்ணியிருக்கிறேன். ஏன்னா எல்லாரையும் கூப்பிடணும் அப்படின்னு சொல்லிட்டு தான் எனக்கு ஆசை. ஆனால் பார்த்திங்கன்னா எனக்கு இருந்த அந்த ஒரு நாளில் எல்லாரையும் கூப்பிட முடியல. நிறைய பேரை நானும் கூப்பிடாமல் விட்டுட்டேன் வீட்டு ஃபங்க்ஷனுக்கு. எனக்கே உண்மையிலே ரொம்ப கஷ்டமாக இருந்துச்சு. ஒரு பக்கம் மறந்துட்டேன், இன்னொரு பக்கம் எனக்கு டைமே பத்தலை சுத்தமாக எல்லாத்தையும் ஆர்கனைஸ் பண்ணுறதுக்கு. ஏன்னா வீடு என்ன நிலமையில இருக்குதுன்னு தெரியாமல் நம்ம ஃபங்க்ஷன் வைக்க முடியாதுல்ல. ஃபங்க்ஷனுக்கு எல்லாம் சொல்கிறதுக்கு முன்னாடி வீடை பார்த்துக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு வீடை நேற்று பார்த்துட்டு தான் அதுக்கப்புறம் எல்லாரையுமே கூப்பிட போனேன். இங்கே பாச்சோர் நல்லா சூப்பராக ரெடி பண்ணிகிட்ருக்குறாங்க. ஆக்சுவலாக பால் காய்ச்சல் அன்றைக்கி பாச்சோர் செய்வாங்க. ஆனால் நாங்கள் அன்றைக்கி செய்யலை. ஏன்னா பிள்ளைங்க இல்லை அப்படிங்கிறதுனால பெருசாக அன்றைக்கி எனக்கு எதுவுமே செய்யணும்னு தோணலை. சரி பிள்ளைங்க வந்ததுக்கப்புறம் செஞ்சுக்கலாம் அப்படின்னு நினச்சிருந்தேன். அதுவுமே எனக்கு டைம் ரொம்ப கம்மியாக இருந்ததுனால ரொம்ப என்னால் கரெக்டாக அதுக்கான இதெல்லாம் சரி பண்ணி செய்ய முடியல. ஏதோ அல்ஹம்துலில்லாஹ் முடிஞ்சிருச்சு. இப்போ பார்த்திங்கன்னா நெய் ஊற்றி இந்த பாச்சோருக்கு தான் தாளிக்க போகிறாங்க. இதில் பார்த்திங்கன்னா முந்திரி திராட்சை இதெல்லாம் போட்டு நல்லா ஃப்ரை பண்ணிவிட்டு இதில் பாச்சோரில் சேர்த்துருவாங்க. பாச்சோர் ரெசிபி நான் இது வரைக்கும் ஷேர் பண்ணியிருக்கேனான்னு தெரியல. இன்ஷா அல்லாஹ் நான் ஃப்யூச்சர் வீடியோஸில் நான் ஷேர் பண்ணுறேன். நம்ம ஊர் பக்கம் நிறையா மயில் இருக்குது. அதுதான் பற்றி தான் இங்கே பேசிக்கிட்டு இருக்கிறாங்க. இன்றைக்கி என்ன காலையிலேருந்து எந்த மயிலையுமே காணும் அப்படின்னு நானும் வீடியோ எடுக்கலான்னு பார்த்து வெயிட் பண்ணிகிட்ருக்கிறேன். மயிலே கண்ணில் படவே இல்லை இன்றைக்கி காலையிலேருந்து. லாஸ்ட்டாக கல்யாண வீடியோலாம் பார்த்துருப்பீங்க. கண்டிப்பாக எல்லாேருக்கும் பிடிச்சிருக்கோன்னு நினைக்கிறேன். அந்த கல்யாணத்தை முடிச்சுட்டு நேராக சென்னைக்கு தான் நாங்கள் வந்திருந்தோம். அங்கே மாப்பிள்ளை வீட்டில் ரிசப்ஷன் வச்சுருந்தாங்க. அங்கே பெருசாக நான் வீடியோ எதுவுமே எடுக்கல, அதான் ஷேர் பண்ணல. ரிசப்ஷன் முடிச்சுட்டு நேராக நம்ம வீட்டுக்கு வந்தாச்சு. வீட்டுக்கு நெக்ஸ்ட் டே தான் இந்த ஃபங்க்ஷன் நடக்குது. அதால துணியே தொட மாட்டேன். சமயத்தில் அது வலிக்கி விட ஸோ பாச்சோர் பார்த்திங்கன்னா நல்லா சூப்பராகவே ரெடி ஆகிடுச்சு. மொதல் நாளே பார்த்திங்கன்னா பாச்சோருக்கு தேவையான திங்ஸ் எல்லாம் ரெடி பண்ணி வச்சுட்டாங்க. அதில் அந்த தேங்காய் பார்த்திங்கன்னா 1-2 அரைச்சிட்டு அதை ஃப்ரீசரில் வச்சுட்டாங்க. நைட்டே ரெடி பண்ணப்போ ஃப்ரீசரில் வச்சதுனால அது அப்படியே கட்டி ஆகிடுச்சு. சரி பரவாயில்ல அது கரைஞ்சிரும் அப்படின்னு சொல்லிட்டு தான் இங்கே கரைச்சி விட்டுட்ருக்காங்க. ஏன்னா பாச்சோர் சூடாக தானே இருக்குது, அது அப்படியே கரைஞ்சிரும் அப்படின்னு சொல்லிட்டு தான் கரைச்சி விட்டுட்ருக்காங்க. இந்த ஃபங்க்ஷன்லாம் செய்கிறப்ப சரியான குளிர், அடுப்பே எரிய மாட்டேங்குது. ஏன்னா அந்தளவுக்கு கூலிங்காக இருந்துகிட்டு இருந்துச்சு. நெக்ஸ்ட் என்ன பண்ணுறோம் அப்படின்னு பார்த்திங்கன்னா பாச்சோர் அந்த மாதிரி தனித்தனி சட்டியில் ஊற்றி வச்சு ஆற வச்சிட்ருக்குறோம். ஏன்னா இதை பிளாஸ்டிக் இதில் தான் ஊற்றி எல்லாேருக்கும் கொடுக்க போகிறோம். ஸோ அதனால் ஆறுனதுக்கப்புறம் ஊற்றி கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லி தான் ஆற வச்சிட்ருக்கோம். நல்லா குளிராக இருக்குன்னு சொல்லிட்டு இருந்தேன்னா அதெல்லாம் சீக்கிரமாகவே ஆறிடுச்சு. டக்கு டக்குன்னு எல்லாத்தையும் இந்த மாதிரி பாக்ஸில் போட்டு எல்லாேருக்கும் கொடுத்துடலாம் அப்படின்னு சொல்லி தான் போட்டுட்ருக்குறேன். இந்த பாச்சோர்கிட்ட சேர்த்து ஒரு பணியாரம் எல்லாேருக்கும் வச்சு ஒரு வீட்டுக்காக போய் கொடுத்துட்டு வந்துடலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் இங்கே போட்டு பேக் பண்ணிகிட்ருக்கிறேன்.
இந்த பாச்சோறு பணியாரம் ரெண்டுமே வந்து நல்லாவே சூப்பராக அமைஞ்சிருந்தது. இதை வந்து எல்லாருக்கும் வந்து வச்சு கொடுத்துக்கிட்டு இருக்கோம். இதெல்லாம் வந்து எப்போதும் எல்லா டைம்லேயும் கிடைக்கிற திங்ஸ் வந்து கிடையாது. ஏன்னா இந்த மாதிரி ஏதாவது ஃபங்க்ஷன் டைமில் தான் வந்து இதெல்லாம் வந்து பண்ணுவாங்க. அதனால் வந்து இப்போ பார்க்குறப்ப உண்மையாக எனக்கு ரொம்ப ரொம்ப ஆசையாக இருக்குது இதை எடிட் பண்ணுறப்ப பார்க்குறப்ப கூட. இது எல்லாத்தையும் வந்து இந்த மாதிரி சூப்பராக வந்து பேக் பண்ணியாச்சு. இது எல்லாத்தையும் எடுத்துகிட்டு போய் காலையிலேயே வந்து ஒரு வீட்டுக்காக போய் கொடுத்துட்டு வந்துடணும். நம்ம வீட்டுக்கு ஹெல்ப்புக்கு வரவங்க தான் வந்து இதை கொண்டு போய் கொடுக்க போகிறாங்க. ஸோ எல்லாத்தையும் இங்கே வந்து பேக் பண்ணி ரெடி பண்ணி வச்சாச்சு. இதுதான் இன்றைக்கி வந்து எங்களுக்கு பிரேக்ஃபாஸ்ட்டும் கூட. பிரேக்ஃபாஸ்ட் வந்து இட்லி இதெல்லாம் செஞ்சுருக்குறாங்க தான், ஆனால் அதெல்லாம் நாங்கள் பெருசாக எதையுமே சாப்பிடல. இதையே சாப்பிட்டுட்டு முடிச்சாச்சு. அப்போ ஒரு வீட்டுக்கு கொடுக்க போனப்போ தான் இந்த கிஃப்ட்டு வந்து நமக்கு கொடுத்துருக்குறாங்களாம். கவர்மெண்ட்லேருந்து வந்த கிஃப்ட்டு இந்த ட்ரம், அதுக்கப்புறம் இந்த சாரீ வந்து கொடுத்துருக்குறாங்க. காலையிலேயே வந்து ஃபஸ்ட்டு வந்து மொதல் கிஃப்ட்டுன்னு கூட சொல்லலாம். ஜெஃப்ரி பொட்டி படிக்கலாம் பேக் பண்ணிட்டு வந்தியா இல்லையா? வாங்கம்மா வாங்க 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 வாங்க. காலையிலே என்னோடய மாமி பிள்ளைங்க தான் வந்து வந்திருக்கிறாங்க. அவங்கள தான் நான் இங்கே வரவேற்றுட்ருக்கேன். என்னோடய மாமி வந்து பார்த்திங்கன்னா நேற்றே வந்து வந்துட்டாங்க. நேற்று வந்து நானும் என் மாமியும் சேர்ந்து போய் தான் தெருவில் எல்லாருக்கும் போய் சொல்லிட்டு வந்துருந்தோம் வீட்டுக்கு வர சொல்லி. வரப்போயே வந்து பார்த்திங்கன்னா நமக்கு கிஃப்ட்டோடு வந்திருக்காங்க பாருங்கள். கிஃப்டெல்லாம் என்ன அப்படிங்கிறத வந்து இன்ஷா அல்லாஹ் அடுத்த வீடியோவில் பிரித்து காமிக்கிறேன். இதெல்லாம் பார்த்திங்கன்னா என்னோடய மாமி பிள்ளைங்க, மச்சி, பேத்தி, இது மாதிரி எல்லோரும் வந்துடுறாங்க. சூப்பராக எல்லோரும் ட்ரெஸ் பண்ணிவிட்டு நல்லா சூப்பராக ரெடியாகி வந்துட்டாங்க பாருங்கள். எனக்கு போட்டியா ஒருத்தி யூடியூபர் வேற வந்திருக்காடி. இங்க யூடியூபர் வேற வந்திருக்காங்க. சரிண்ணா வீடியோ போட்டோ. எனக்கு போட்டியாக ஒரு யூடியூபர்னு சொன்னல, அது வேறு யாரும் இல்லை, என்னோட மச்சி மக தமினா தான். மிக்ஸ்டு ஃப்ரேம்ஸ் அவங்களோட சேனல் பேர். இன்ஷா அல்லாஹ் அடுத்தடுத்த வீடியோவில் அவங்க வீடியோஸும் சேர்த்து வந்து பார்க்கலாம். இன்ஷா அல்லாஹ் சேனல் போய் விசிட் பண்ணி பாருங்கள். புதுசாக தான் ஸ்டார்ட் பண்ணியிருக்கிறாங்க. கண்டிப்பாக அவங்களுக்கு வந்து சப்போர்ட் பண்ணுங்கள். இங்கே பார்த்தீங்கன்னா பிரியாணி வந்து நல்லா சூப்பராக ரெடியாகி வந்துருச்சு. பிரியாணியை பார்க்குறப்பே கண்டிப்பாக எல்லாருக்கும் டெம்ட் ஆகும். ஏன்னா நான் வந்து இந்த வீடியோ எடிட் பண்ணுறப்ப எனக்கு பார்க்குறப்ப அப்படி தான் வாய் ஊறுச்சு. பிரியாணி வந்து பார்த்திங்கன்னா அனஸில் தான் வந்து ஆர்டர் பண்ணியிருந்தோம். நல்லா பார்க்கவே ரொம்ப சூப்பராக இருக்குல்ல. நம்ம ஏரியாவில் கும்பகோணத்தில் வந்து பார்த்திங்கன்னா அனஸில் வந்து பிரியாணி உண்மையாக நல்லாவே இருக்குது. அதை தெரிஞ்சுக்கிட்டு தான் சரி அனஸ்லேயே ஆர்டர் பண்ணிவிடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு அனஸில் ஆர்டர் பண்ணியிருந்தோம். இங்கே வந்து பார்த்திங்கன்னா கத்திரிக்காய் பச்சடி, அப்புறம் ரைத்தா, கஞ்சி, இது எல்லாமே வந்துருச்சு. தால்ச்சா வந்து இங்கே வச்சுருக்குறாங்க. ஸோ இதெல்லாம் தான் வந்து வந்திருக்கு. நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா சிக்கன் ஃப்ரை வந்து இங்கே இருக்குது பாருங்கள். நல்லா பார்க்கவே சூப்பராக இருக்குல்ல. லன்ச் டைம் ஆகிடுச்சு. சாப்பிடவும் வந்து ஸ்டார்ட் பண்ணியாச்சு. சாப்பாடு வைக்கவும் இங்கே ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. தசை நம்பிக்கை தான் இங்கே வந்து பந்தி வச்சிட்ருக்குறாங்க. பார்த்திங்கன்னா நிறைய பேர் வரவே இல்லையே அப்படிங்கிற மாதிரி இருந்தது. ஏன்னா நேற்று நாங்கள் போய் சொல்ல போனப்போவே வந்து நிறைய பேர் இன்னொரு இடத்துல ஃபங்க்ஷன் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு இருந்தாங்க. என்னடா இது யாருமே வரல அப்படிங்கிற மாதிரி தான் ஃபீல் ஆச்சு. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா கொஞ்சம் கொஞ்சமாக நிறைய பேர் வர ஆரம்பிச்சிட்டாங்க. அல்ஹம்துலில்லாஹ் ரொம்ப சந்தோஷமாக இருந்தது. சாப்பாடும் வந்து பார்த்திங்கன்னா ரொம்பவே நல்லா இருந்தது. செல்ஃபி எடுக்கிறேன்டா. வந்துட்டேன்டா. லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. வரே பாருமா. சாப்பிட்ற 2 பேரே தான் கட்டுறேன். சாப்பிடுங்கடா. டால்ஸ் கல்பெட்ஸ் என்னடா கட்டாதீங்க. தமிழா வீடியோ என்ன சோறு மட்டும் கட்டி வச்சிருக்க கல்பெட்ஸ் டிஸ்லைக் போட்டு இந்த பத்தலே டிஸ்லைக் 1K கிட்ட
சொல்கிறேன் வா. என்னடா இந்த வரண்டி இது வந்து யூடியூப்பில் போட்டுருவோம். ஃபங்க்ஷனுக்கு வந்து பார்த்திங்கன்னா பிள்ளைங்கள்லாம் ஒரே கலரில் தான் வந்து ட்ரெஸ் பண்ணியிருந்தாங்க. இது வந்து பார்த்திங்கன்னா லாஸ்ட் இயர் பெருநாளுக்கு எடுத்தது தான். அப்புறம் நாங்கள் எல்லாம் ஒரே கலரில் ஒரே மாதிரி சாரீ வந்து வாங்கியிருந்தோம். ஆனால் 2 கலரில் வந்து வாங்கியிருந்தோம். ஒரு குரூப் ஒரு கலர், இன்னொரு குரூப் இன்னொரு கலரில் வாங்கியிருந்தோம். இந்த ஃபங்க்ஷனில் வந்து என்னோடய ஃப்ரெண்ட்ஸ்லாம் வந்து கலந்துக்க முடியல. அதாவது மலேசியாவில் இருக்கிற ஃப்ரெண்ட்ஸ்லாம் வந்து கலந்துக்க முடியல. அவங்களுக்கு வந்து இன்னொரு நாள் வந்து ஃபங்க்ஷன் வச்சுருந்தேன். அதை வந்து இன்ஷால்லா இன்னொரு வீடியோவில் ஷேர் பண்ணுறேன். ஸோ இந்த வீடியோ வந்து பார்த்திங்கன்னா இதோட முடியுது. இந்த வீடியோ உங்களுக்கு கண்டிப்பாக பிடிச்சிருக்கோம் நம்புகிறேன். பிடிச்சிருந்துச்சுன்னா கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். இது வரைக்கும் என்னோடய சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. அப்போ தான் என்னோடய அடுத்தடுத்த வீடியோக்கான நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு உடனே வரும். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். அஸ்ஸலாமு அலைக்கும். Bye bye, Tika.